இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே நடுக்கம் காணப்போகுது. மா, எதுவா இருந்தாலும் தெளிவா நேரடியாவே சொல்லிடுங்கம்மா. நீ எதை விதைச்சியோ அதை இப்ப அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாமியோட சிலை கூட கல்லடி தாங்கினதாம சிற்பமா மாறும். அது பொறுமை காத்தாதான் அதால கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போக முடியும். இல்லைன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. ஏய், என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்க? வேணும்னா நீங்களும் வந்து கேளுங்க. என்ன நீ இது சின்ன புள்ளத்தனமா? அறிவு, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கிறதா அந்த பலாப்பழம் மாயா கிட்ட சொல்லுது. அதை நான் கேட்க கூடாதா? என்ன நீ சொல்றீங்க? 2 பேரும் கம்மனு வந்து கேளுங்க. ஏய், நீயே கேட்டு தொட. அறிவு, நீ வா. போங்க. யாராலமா பிரச்சனை? என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா நான் அதை தடுத்து நிறுத்துவேன்ல. நாம தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் திரும்பவும் நம்மள அடிக்கிற சக்தி தாம்மா அந்த விதி. விதி வலியதுமா. அந்த விதியை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா அதை வெல்லலாம். எப்படிமா? ராவண அங்கதம் சொல்லியும் கேட்கல, ஆஞ்சநேயர் சொல்லியும் கேட்கல, விபீஷண சொல்லியும் கேட்கல. ஆனா அவன் அந்த தீமையை தொடராம ராமர் பேச்சை கேட்டிருந்தான்னா அந்த யுத்தகாண்டமே இருந்திருக்காது. இது உனக்கு யுத்தகாண்டம். நீ உன் தீமையை தொடராம பொறுமையா உன் அன்பால மட்டுமே நீ ஜெயிக்க வேண்டிய யுத்தம்மா இது. தண்ணிய போல நீ பொறுமை கொள். உன்னுடைய பொறுமையா அன்புந்தான் உன்னை மட்டும் இல்லம்மா, உனக்குள்ள வாழ்ற இந்த ஜீவனையும் காப்பாத்தும். ஆஞ்சநேயர் ராவணனுக்கு செய்த உபதேசம் போல நான் உன் நல்லதுக்காக என் மனசுல பட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ உன் தீமையை தொடரணும்னு நினைச்சேன்னா இந்த வீடை பத்திக்கிட்டே எரியும். பல பிரச்சனைகள் உருவாகும். நீ நம்ப முடியாத விஷயங்கள்லாம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும். இப்ப என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு புயல் கடந்து போறது போல இனிமே வரப்போற நிகழ்வுகள்லாம் உன்னை கடக்க விடு. அமைதிக்குள் வரும் துன்பம் எல்லாம் பருதி முன் பனியை போல தானாகவே மறைஞ்சிரும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. மா, மீட்டிங் சூப்பரா முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்டும் எங்களுக்கே கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மா. மா, நான் அப்புறமா பேசுறேன். அதான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, டீசன்சியா இல்லாம பக்கத்துல வந்து நிக்கிற. டீசன்சியை பத்தி நீங்க பேசுறல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட யோகியதே கிடையாது. ஏய், என்னடா உளர்ற? நேத்து வரைக்கும் நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இப்ப என்னன்னா வாடா போடான்னு பேசுறேன். பேருக்கு தான் பிரபு சாலமனின் கயல், நட்சத்திர பார்த்தா டங்கா மாதிரி ஊதாரி சொர்ணாக்கா தான். எங்க பரசாரதி, தேவையில்லாம பேசாத. குடிக்கிற பசங்களெல்லாம் நான் மதிக்கிறதே இல்ல. நீ எப்போ தேவ குடிக்க வச்சியோ அப்பவே உன் மேல இருந்த மதிப்பெல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஓ, தெரிஞ்சிருத்தா? அவனுக்கு பீர்வாத்த கார்மேகமே நான் தான்னு தெரிஞ்சிருத்தா? ஆமா தெரியும். இப்ப அதுக்கு என்னன்ற? ஒன்னும் இல்ல, பீரை சப்ளை பண்ணவனுக்கு சரவெடி, அப்ப அதை சப்பி சப்பி சாப்பிட்டவனுக்கு செவிலே அடி. அதானே பேஸ் பேஸ். இந்த பாரு, கடுப்பேத்தாத. எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல இங்க கொன்னுடுவேன். நீங்க என்ன கொன்னுடுவேலோ
இல்லை அவன் சரக்கு அடிக்கும் போது சைட் டிஷ் எடுத்து தின்னுடுவலோ அதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன் அப்படி பண்ணேன் அதான் ஏன் கேள்வி. என்ன உளற? நான் என்ன பண்ண? நான் உளரல, உங்க பழைய கதையை கிளறேன். ஏன் அப்படி பட்டேல்? லூசு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன கேட்டாலும் நேரடியா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கேளு. சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத. பேசி பேசி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது என்ன சொல்வதெல்லாம் உண்மை டிங் அதுவா? இது மெல்ல திறந்தது கதவு. இங்க சொல்றதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தலாட்டம். ஒரு குடும்பத்துல எல்லாமே அயோக்கியத்தனம், இன்னொரு குடும்பத்துல எல்லாமே கேப் மாறித்தனம், உங்க குடும்பத்துல எல்லாமே மொல்ல மாறித்தனம். ஒண்ணும் தெரியாத பாப்பா இழுத்து போட்டாலாம் தாப்பா. அதான ஒன் ட்ராக்கு. ஏய், ஸ்டாப் ஸ்டாப் த எமோஷன். முதல்ல கையை கீழே இருக்குங்கோ. ஓவர் ஆக்டிங் பண்றதா எடுத்துங்கோ. டேய், இன்னைக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? ஆ யாரு? நான் உன் உயிரை வாங்குறேன். நீ தான் பிசாசு படத்தை வர பேய் மாதிரி தேவ் உயிரை வாங்கிட்டு இருக்க. டேய், நீ ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. என்ன வெறுப்பேத்தாம அது என்னங்கறத மட்டும் சொல்லு. தெரியாத வாளுக்கு சொல்லலாம், தெரிஞ்ச வாளுக்கு என்ன சொல்றது? நீங்க விடிய விடிய வாசனையே வராத ஓட்காவை தாக்குவேல், குத்துப்பாட்டை ரூம்ல போட்டுட்டு கும்மாள வடிப்பேல், அஜித் சூர்யா போட்டோவை ஜூம் பண்ணி கிஸ் கொடுப்பேல். அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம வாட்ஸ்அப்ல குஜாலா மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த வாழ்க்கை இப்படி போட்டு தள்ளுறேன்? போட்டு தள்ளுறனா? என்னடா சொல்ற? என்ன நொன்னடா சொல்ற? கையில ஆண்ட்ராய்டு போன் இருந்தா நோண்டான்னு சொல்றதா? உண்மையை சொல்லு, நேத்து நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடல? என்ன வாட்ஸ்அப்? என்ன மெசேஜ்? சும்மா நடிக்காதே. நேத்து ராத்திரி தேவ் போனுக்கு லவ் மோட்ல அனுப்புனேலே, ஜப்பான்ல போட்ட அணுகுண்டி மாதிரி ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ். எப்பா, ஒருத்தன் வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல நாசமாக்க அந்த 3 வார்த்தையே போதும். ஐ லவ் யூ, நாசமா போ. ஏய், என்ன உளற? எப்படியும் கேட்டா இல்ல பேல், வாட்ஸ்அப்ல கிளியர் சாட் கொடுத்துருப்பேல். லவ் பண்ற பொண்ணுங்களோட கிரிமினல் புத்தி எனக்கு தெரியாதா? லவ்வா? நானா? பின்ன நானா? உன் மனசுல எதுவும் இல்லாம தான் தேவுக்கு ஐ லவ் மெசேஜ் அனுப்பிச்சியா? ஏய் சாரதி, தேவையில்லாம உளறாத. அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல. ஒரு நிமிஷம் உன் சாட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி எட்டு கட்டி பேசிட்டு இருக்க? அப்புறம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு எடிட்ல தூக்கிடுவா. நீ பண்ண துரோகத்துக்கு அவன் மூஞ்சிலே முடிச்சிடக்கூடாது. ஆனா இப்போ அவன் உனக்காக தான் மீட்டிங்ல பேசினான். இல்ல உன் மோனம் கப்பல் ஏறி இருக்கும். இல்ல, இத நான் அனுப்பல. என் மொபைல்ல இருந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. வேற எவனாவது குடுமி வச்சுன்னு வருவான், அவன்கிட்ட போய் சொல்லு, நம்புவான். ஆழாக்கு மாதிரி இருந்துட்டு அசால்ட்டா போய் சொல்ற. சாரதி, இந்த கோலி குண்டு கண்ணை வச்சு உத்து உத்து பார்த்து என்ன பயமுறுத்தாத. அதை உருட்டி உருட்டி தானே தேவ ஏமாத்தன. நீ வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுட்டோன்னோ போய் அதுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடு. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஒரு காமெடி எல்லாம் சீரியஸ் ஆகிட்ட. அம்மா, வாங்கம்மா வாங்க. காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எப்படிம்மா இருக்க செல்வி? இல்லம்மா, நான் செல்வி இல்ல, முத்து. அப்படியா? ஆமாம்மா, நான் முத்து. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. மா, நான் முத்து இல்ல, செல்வி தான். அப்புறம் எதுக்குமா என்கிட்டே இந்த நடிப்பு? அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் டாக்டர். கெட்டவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தா தான் அவங்க செஞ்ச துரோகத்தோட வலி புரியும். புத்தி சுவாதீனம் இல்லாத உன்னை இவ்வளவு பாடுபடுத்தணுங்களை நீ கண்டிப்பா புத்தி புகட்டியே ஆகணும். உன் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே நீ செல்வி இல்லை, முத்துதான். Hello, who's this? ஆப்பிள். செல்வி,
சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. அதனாலதான் நான் முத்துவா நடிச்சிட்டு இருக்கேன். என்ன பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட நான் செல்வின்னு தெரியாதும்மா. ஒவ்வொரு நாளும் இந்த மாயாவும் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் சந்தோஷம் ஏமாத்துறத பார்க்கும்போது எனக்கு அவங்கள கொண்டுடலாம் போல இருக்கும். இல்லனா சில சமயம் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துடலான்னு கூட தோணும். கலந்து கொடுத்துட வேண்டியதுதானம்மா. ஏம்மா கொடுக்கல? அம்மா நான் எப்படி? ஏன்னா அது துரோகம். நம்ம எதிரியா இருந்தாலும் நம்மள நம்பி அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களால அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யவே முடியாது. எந்த ஒரு தெய்வமும் எந்த அசுரனையும் தூங்கும்போது அழிச்சதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யும் போது தடுத்து நிறுத்தி வதம் செய்யறது. மா சரியான நேரத்துல நீ செல்வியா மாறுறது உனக்கு விதிக்கப்பட்ட விதி. அதே நேரத்துல மாயா சந்தோஷோட குழந்தைய சுமக்கிறது இந்த மனுஷங்க செஞ்ச சதி. மனுஷங்க செஞ்ச சதி இல்லம்மா, அது அவ செஞ்ச சதி. அவதான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அவதான் என்ன பைத்தியமாக்குனா. அவதான் என்ன முத்துவாக்குனா. அவதான் சந்தோஷம் ஏமாத்தி அவனுக்கே தெரியாம அவன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இந்த நிலைமையிலயும் என் சொந்த வீட்லயே நான் ஒரு வேலைக்காரியா, எல்லாம் தெரிஞ்சும் நான் ஒரு பைத்தியக்காரியா இருக்கிறதுக்கு காரணம் அவதாம்மா. அவ ஒரு குழந்தைய சுமக்கிறா. அதனால என்னால அவளை எதுவும் செய்ய முடியல. நான் அவளை சும்மா விட மாட்டேம்மா. என்ன செய்ய போற செல்வி? மாயாவை என்ன செய்ய போறதா இருக்க? சொல்லுமா. ஒரு குழந்தை தவறான பாதைக்கு போனா அதுக்கு காரணம் அந்த குழந்தை இல்லம்மா, அது பெத்த அம்மா அப்பா, வளர்த்தவங்க, அது சுத்தி இருக்கிறவங்க தான். மாயா வெறும் ஒரு பகடக்காய் மட்டும்தான். எல்லாராலையும் இந்த சொத்துக்காக உருட்டப்பட்டு அவங்கவங்க சுயநலத்துக்காக, அவங்கவுங்க சொந்த லாபத்துக்காக, வெறுப்பு வெறுப்புக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஆயுதம் மட்டும்தான். ஒருத்தனை ஆயுதம் கொல்லுதுன்னா அது அந்த ஆயுதத்தோட தப்பு இல்ல, அது அவனோட தப்பு. இங்கே ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் மாயாவை ஆயுதமாத்தான் உபயோகிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாயா ஒத்த உயிர் இல்லம்மா, ரெட்ட உயிர். ஆனா அவளை சுத்தியும் ஒரு சக்கராயுதம் பின்னப்பட்டிருக்கு. அவளுக்கு சந்தோஷ் மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான ஆசைய அவளோட அப்பா, சித்தப்பா, அம்மா, சித்தின்னு எல்லாருமே தங்களுக்கு சாதகமா அவளை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அவளை நீ அழிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னம்மா சொல்றீங்க? அது ஒரு உண்மையான அன்பு இருக்கிற ஜீவனை அழிச்சதுக்கு சமம். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? அப்படி மௌனமா இருக்கிறதுக்கு எதுக்குமா இந்த முத்துங்கிற வேஷம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எதுக்குமா இந்த வலி? நான் செல்வியாவே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேம்மா. நான் உன்னை அமைதியாவே இருக்க சொல்லலையேம்மா. தப்பான ஆள் மேல உன் அம்பை எரியாதேன்னு தான் சொல்றேன். நீ இப்ப பழைய செல்வி இல்ல, புது செல்வி. அம்மனோட சிம்ம அவதாரணி. ஒண்ணுமே அறியாத ஒரு உயிரை வதம் செஞ்சவங்கள அந்த தெய்வமே உன்னை அனுப்பின ஆயுதமா நீ. அந்த கிருஷ்ண சொன்ன நேரத்துல தான் அர்ஜுன அம்பு எய்தான். அதே மாதிரி கண்மூடித்தனமா இவங்களை அடிக்காம நேரம் பார்த்து அடி. உன் கருவை முதல்ல உண்மையான வாரிசுன்னு நிரூபிக்கணும். அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க சந்தோஷத்துக்கு வேற என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்க, இன்னும் இந்த சொத்தெல்லாம் அடைய என்ன பண்ண போறாங்கன்னு ஆதாரபூர்வமா தெரிஞ்சுக்கோ.
இந்த முறை அவங்க மாட்டுனாங்கன்னா பாறையில மாட்டின பாம்பு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்காக நீ அப்பப்போ செல்வியா மாறுறது நல்லது. இல்லைன்னா நீ எப்பவுமே முத்துவாதான் இருக்கணும். அதுக்கெல்லாம் பயங்கர பொறுமை வேணும். ஞானிக்கான நிதானம் வேணும். ஒரு போர் வீரனுக்கான தைரியம் வேணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மனசு வேணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களும் எப்பவுமே பொறுமையா தான் இருக்கும். ஆனா அது அடிச்சா யாராலையுமே தாங்க முடியாது. அது போலத்தான் பொறுமையும். நீ அடிச்சா அசுரன் எதிர்க்கவே நிக்க முடியாத அளவுக்கு அந்த வலிமை உனக்கு வேணும். உனக்கு அந்த பொறுமை இருக்கா? ஒரு முத்துவா இவங்க எல்லாரையும் வேற இருக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்கா? இரக்கம் காட்டுற நிதானம் இருக்கா? நேரம் கூடி வரும்போது அந்த விஷ்ணு மாதிரி விஸ்வரூபம் எடுக்கிற தன்மை உனக்கு இருக்கா? அந்த தன்மையெல்லாம் உனக்குள்ள வளர்த்துக்கம்மா. அவங்க உருவாக்குன முத்துவாவே அந்த கெட்டவங்கள வேற இருப்பியா? இந்த ருத்ர சுரூபத்துல இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த கள்ளங்கபடம் இல்லாத செல்வி பழைய செல்வியாவே மாறுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. என்ன நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டியா? செம்ம பசி கயல். 2 இட்லி, ஒரு வடை, ஒரு தோசைன்னு ஃபுல் கட்டு கட்டிட்டா. இப்போ உன் வயிறு நிறைஞ்ச மாதிரி உன் மனசும் நிறைஞ்சிருக்கணுமே. ஏன் வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுல? ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல, உன்னை சாகடிக்கணும் போல இருக்கு. ஏன் கயல் எதுக்கு வந்ததும் இப்படி கொலைக்கிறா? ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சோ? என்ன முழிக்கிற? நேத்து நைட்டு 12 மணிக்கு என் போன் எடுத்து என்ன பண்ண? பரவாயில்லையே, ஊருக்காரி ஊமையா இருப்பான்னு பார்த்தா உஷாரா இருக்கா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? சொல்லு. என் மொபைல்ல இருந்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் டைப் பண்ணி தேவ காமிச்சது நீதானே? உனக்குலாம் தண்ணி இல்லடி, விஷத்தை கொடுத்ததா சாகடிக்கணும். உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. சீ, நான் ரெஸ்ட் ரூம் போன கேப்ல என் மொபைல் எடுத்து தேவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. கயல், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நீ பேசாத, பல்ல உடைச்சிருவேன். இங்க பாரு, இந்த திருட்டுத்தனத்தை நீ தானே பண்ண. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்படியே அரஞ்சனா மூஞ்சி முகரையெல்லாம் செதறிடும். வேணா கயல், ஓவரா பேசாத. ஓவரா பேசுறேனா? நான் நினைச்சேன்னா நீ பண்ண வேலைக்கு ஹையர் அபிஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். ஏய் இரு இரு, நான் பண்ணதை நீ பாத்தியா? இந்த திருட்டுத்தனத்தை உன்னை தவிர வேற யாரடி பண்ணிருக்க முடியும்? நீ பாட்டுக்கு என் மொபைல் எடுத்து வேற ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புவ. நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இனிமே நீ சும்மா இருந்தா எனக்கு என்ன, இல்லன்னா எனக்கு என்ன? நான் போட்ட பிளான் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எனக்கு அது போதும். நினைக்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. உன்னால தாண்டி நான் அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன். இதுக்கு தானடி நான் மெசேஜ் பண்ணனே. நான் போட்ட பிளான் என்னைக்கு மிஸ் ஆயிருக்கா? இது வரைக்கும் நான் ஒரு எறும்புக்கு கூட கெட்டது செஞ்சதில்லடி. என்ன போய் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். இப்பதாண்டி தெரியுது நீ ஏன் இவ்வளவு எலும்பா இருக்கேன்னு. வெனடி வென, உன் உடம்பெல்லாம் விஷம். ஹலோ, நான் இப்படி ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கிறதுக்கு மாசம் எவ்வளவு செலவு பண்றேன்னு தெரியுமா? பட்டி காடு. ஏய், உடம்பு அழகா இருந்தா மட்டும் போதாதடி, மனசு சுத்தமா இருக்கணும். முதல்ல நீ ஒரு மனுஷியா இருக்க கத்துக்க. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? நீ பண்ண காரியத்துக்கு நேரத்துக்கு ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோண்டி.
நான் அவனை லவ் பண்றதா நினைச்சிட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தான். கோவத்துல நான் அவனை அரைஞ்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதோ பாரு, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. எதுக்காக அந்த மெசேஜ் அனுப்புன? எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சாகணும். சொல்லு. என்ன தெரியணும்? அத நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அனுப்புனேன். போதுமா? முத்து, அம்மா, நாங்க மாயாவை கூட்டிட்டு செக்கப் போயிட்டு வரோம். அப்படியே பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு லேட்டா தான் வருவோம். சந்தோஷ் மதியானம் சாப்பாடு கேட்டான்னா எடுத்து வை. என்ன புரியுதா? சரிங்க அம்மா. ஆமா, சந்தோஷ் ஜூஸ் கேட்டு 1 மணி நேரம் ஆகுது. குடுத்துட்டியா? மறந்துட்டேம்மா. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் மறந்துட்டேன்னு வர வர உன் போக்கே சரியில்லை. அன்னைக்கு என்னடானா சூடான ரசத்தை கொண்டு வந்து என் கையில ஊத்தி என் கைய புண்ணாக்கிட்ட. எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலே இருக்க. அப்படி என்ன யோசனை உனக்கு? முழிக்கிறது பாரு. போய் வேலையை பாரு. போங்கக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன்டி.